கல்கி என்கிற இரா கிருஷ்ணமூர்த்தி புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர். இவரது தோற்றம் செப்டம்பர் 9, 1899. இவரது மறைவு டிசம்பர் 5, 1954. இவரது புகழ்பெற்ற புதினங்கள் திரைப்படங்களாக வெளிவந்திருக்கின்றன. 75 சிறுகதைகளுக்கு மேல் எழுதி இருக்கிறார் மற்றும் புதினங்கள், கட்டுரைகள், பயணக்கட்டுரைகள் மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதியுள்ளார். எனினும் மிகச்சிறந்த சமூக மற்றும் வரலாற்று புதினங்களை எழுதியதற்காக உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கல்கி என்று அறியப்படுகிறார். இவர் எழுதிய பொன்னியின் செல்வன் புதினம் மிக புகழ் பெற்றதாகும். தன் படைப்புகள் மூலம் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திற்கும் பங்களித்திருக்கிறார். தியாகபூமி புதினம் திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டது. இவர் இயற்றிய பொன்னியின் செல்வன் பல்வேறு காலகட்டங்களில் நாடகமாகவும் திரைப்படமாகவும் முயற்சிகள் செய்யப்பட்டு பின்னர் இயக்குனர் மணிரத்தினம் மூலமாக திரைப்படமாக வெளிவந்தது. மிகச்சிறந்த செய்தியாளர், அரசியல் விமர்சகர், புகழ்பெற்ற எழுத்தாளர், பல்வேறு திறமைகளை உள்ளடக்கிய சிறந்த கல்வியாளர். கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாடு மணல்மேடு மயிலாடுதுறை பட்டமங்கலம் என்ற ஊரில் பிறந்தார். இவரது தந்தையார் பெயர் ராமசாமி ஐயங்கார், தாயார் தையல் நாயகி ஆவார். பிராமண குடும்பத்தில் பிறந்த இவர் சொந்த ஊரிலேயே ஆரம்ப பள்ளியை பயின்றார். மேல்நிலை கல்வியை திருச்சிராப்பள்ளியில் தேசிய உயர்நிலை பள்ளியில் பயின்றார். பள்ளிப்படிப்பு வயதிலேயே அரசியலில் ஆர்வம். 1921 இல் மகாத்மா காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கிய போது அவரது கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு கல்கி தனது பள்ளிப்படிப்பை பாதியிலேயே துறந்து இந்திய தேசிய காங்கிரசு கட்சியில் சேர்ந்தார். 1922 இல் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றதற்காக ஓராண்டு சிறை தண்டனை அனுபவித்தார். பத்திரிகை துறையில் கல்கியின் பங்கு. 1923 இல் அவர் நவசக்தி என்னும் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். அவருடைய முதல் புத்தகம் ஏட்டிக்கு போட்டி 1927 இல் வெளியானது. எம்.எஸ். சுப்புலட்சுமி உடன் இணைந்து தமிழிசை வளர்ச்சியில் கல்கியின் பங்கு. சமஸ்கிருதமும் தியாகராஜரின் தெலுங்கு கீர்த்தனைகளும் பிரபலமாக இருந்து வந்த அக்காலகட்டத்தில் தமிழிசைக்காக கல்கி சதாசிவம் மற்றும் எம்.எஸ். சுப்புலட்சுமியுடன் இணைந்து பாடுபட்டார். தமிழ் இசை குறித்த கல்கியின் சிந்தனைகளை தரம் குறையுமா எனும் புத்தக வடிவில் வானதி பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. அவர் இயற்றிய புதினங்கள். கல்கியின் படைப்புகள்: கள்வனின் காதலி 1937, தியாகபூமி 1938 முதல் 1939 வரை, மகுடபதி 1942, அபலையின் கண்ணீர் 1947, சோலைமலை இளவரசி 1947, அலை ஓசை 1948, தேவகியின் கணவன் 1950, மோகினித்தீவு 1950, பொய்மான் கரடு 1951, புன்னைவனத்து புலி 1952, அமரதாரா 1954. வரலாற்று புதினங்கள். சிவகாமியின் சபதம் 1944 முதல் 1946 வரை, பார்த்திபன் கனவு 1941 முதல் 1943 வரை, பொன்னியின் செல்வன் 1951 முதல் 1954 வரை. சிறுகதைகள்: சுபத்திரையின் சகோதரன், ஒற்றை ரோஜா, தீப்பிடித்த குடிசைகள், புது ஓவர்சியர், வஸ்தாது வேணு, அமர வாழ்வு, சுண்டுவின் சந்நியாசம், திருடன் மகன் திருடன், இமயமலை எங்கள் மலை, பொங்குமாங்கடல், மாஸ்டர் மெதுவடை, புஷ்ப பல்லக்கு, பிரபல நட்சத்திரம், பித்தளை ஒட்டியானம், அருணாசலத்தின் அலுவல், பரிசல் துறை, சுசிலா எம்.ஏ., கமலாவின் கல்யாணம், தற்கொலை, எஸ். மேனகா, சாரதையின் தந்திரம், கவர்னர் விஜயம் மற்றும் நம்பர் 9 குழிநிலம், புன்னைவனத்து புலி, திருவழுந்தூர் சிவகொழுந்து, ஜமீன்தார் மகன், மயிலை காளை, ரங்கதுர்க்கம் ராஜா, இடிந்த கோட்டை, மயில்விழி மான், நாடகக்காரி, தப்பிலி கப், கணையாழியின் கனவு, கேதாரியின் தாயார், காந்திமதியின் காதலன், சிரஞ்சீவி கதை, ஸ்ரீகாந்தன் புனர்ஜன்மம், பாழடைந்த பங்களா, சந்திரமதி, போலீஸ் விருந்து, கைதியின் பிரார்த்தனை, காரிருளில் ஒரு மின்னல், தந்தையும் மகனும், பவானி, P.A.P.L., கடிதமும் கண்ணீரும்,
வைர மோதிரம், வீணை பவானி, தூக்கு தண்டனை, என் தெய்வம், எஜமான விசுவாசம், இது என்ன சொர்க்கம், கைலாசமையர் காபரா, லஞ்சம் வாங்காதவன், சினிமா கதை, எங்கள் ஊர் சங்கீத போட்டி, ரங்கூன் மாப்பிள்ளை, தேவகியின் கணவன், பால ஜோசியர், மாடதேவன் சுனை, காதரா கள்ளன், மாலதியின் தந்தை, வீடு தேடும் படலம், நீண்ட முகவுரை, பாங்கர் விநாயகராவ், தேவயானை, கோவிந்தனும் வீரப்பனும், சின்னதம்பியும் திருடர்களும், விதூஷகன் சின்னமுதலி, அரசூர் பஞ்சாயத்து, கவர்னர் வண்டி, தண்டனை யாருக்கு, சுயநலம், புலி ராஜா, விஷ மந்திரம். கல்கி பெற்ற விருதுகள். அவர் இயற்றிய அலையோசைக்காக 1956 இல் சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. தி இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி மூலமாக அன்றைய ஆளுநர் ஸ்ரீ பிரகாஷ் தலைமையில் சங்கீத கலாசிகாமணி என்ற விருது 1953 இல் கிடைத்தது. கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தமிழுக்காகவும் தமிழிசைக்காகவும் சிறந்த மாபெரும் தொண்டு புரிந்து தமிழக மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார். தமிழக அரசு இவரது புகழை போற்றி இவரை சிறப்பிக்கும் பொருட்டு அஞ்சல் தலை ஒன்றை இவரது நினைவாக வெளியிட்டது. ஓராண்டுகால திருச்சி சிறைவாசத்தில்தான் தனது நண்பர் சதாசிவத்தை முதல் முறையாக சந்தித்தார் கல்கி. விமலா என்ற முதல் நாவலை இந்த சிறைவாசத்தின் போதுதான் அவர் எழுதினார். வ. ரா. நடத்திய சுதந்திரன் இதழில் அந்த கதை தொடராக வெளியானது. இதற்கு சில காலத்திற்கு பிறகு டாக்டர் டி. எஸ். ராஜன் திரு வி. கல்யாணசுந்தரனாரை சென்று பார்க்கும்படி கூறி கிருஷ்ணமூர்த்தியிடம் ஒரு சிபாரிசு கடிதத்தை கொடுத்தார். அப்போது திரு வி. க. நவசக்தி இதழை நடத்தி கொண்டிருந்தார். 1923 அக்டோபரில் நவசக்தியில் உதவி ஆசிரியராக சேர்ந்தார் கிருஷ்ணமூர்த்தி. நவசக்தி இல் கதைகளை எழுதியபோது கிருஷ்ணமூர்த்தி என்ற பெயருக்கு பதிலாக அகஸ்தியர் என்ற புனை பெயரில் எழுதி வந்தார். காந்தியின் சுயசரிதை யங் இந்தியாவில் தொடராக வெளிவந்தபோது நவசக்தி இல் கிருஷ்ணமூர்த்தியின் மொழிபெயர்ப்பில் தமிழில் தொடராக வெளிவந்தது. நவசக்தி இல் பணியாற்றிய காலத்தில் மார்ச் 1924 இல் ருக்மிணி என்ற பெண்ணுடன் கல்கிக்கு திருமணமானது. 1927 இல் கல்கியின் முதல் சிறுகதை தொகுப்பான சாரதையின் தந்திரம் வெளியானது. ஆனால் அது அவ்வளவு வெற்றிகரமான புத்தகமாக அமையவில்லை. இந்த தருணத்தில் பூதூர் வைத்தியநாதரிடமிருந்து ஆனந்த விகடனை வாங்கியிருந்த எஸ். வாசன் அதனை வெற்றிகரமான இதழாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது தேனி என்ற பெயரில் கிருஷ்ணமூர்த்தி எழுதிய ஏட்டிக்கு போட்டி என்ற கட்டுரை அதில் வெளியானது. தேனி என்ற பெயருக்கு பதிலாக கல்கி என்ற புதிய புனை பெயரில் கட்டுரை வெளியானது. இதற்கு பிறகு கல்கி என்ற பெயரே நிலைத்துவிட்டது. அந்த கட்டுரையில் இருந்த எழுத்து நடை வாசனுக்கு மிகவும் பிடித்து போன நிலையில் ஆனந்த விகடனுக்கு கிருஷ்ணமூர்த்தியை அழைத்தார். நவசக்தி இலிருந்து விலகும் விருப்பத்தை திரு வி. கவிடம் தெரிவித்த கிருஷ்ணமூர்த்தி அதற்கு பிறகு ராஜாஜியின் திருச்செங்கோடு ஆசிரமம் நடத்தவிருக்கும் பத்திரிகையில் சேரவிருப்பதாக சொன்னார். ஆனந்த விகடனிலும் தொடர் கட்டுரைகளை எழுத ஆரம்பித்தார். ராஜாஜியை ஆசிரியராகவும் கல்கியை துணை ஆசிரியராகவும் கொண்டு மதுவிலக்குக்காக ஆரம்பிக்கப்பட்ட விமோசனம் என்ற பத்திரிகை 10 இதழ்களோடு நின்றுவிட சுதந்திர போராட்டம் தொடர்பான பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டார் கல்கி. இதையடுத்து மீண்டும் கைது செய்யப்பட்ட கல்கிக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிறையிலிருந்து திரும்பி வந்த கல்கிக்கு வேலை தர முன்வந்தார் வாசன். ராஜாஜியிடம் தெரிவித்துவிட்டு ஆனந்த விகடன் இதழில் 1931 இல் இணைந்தார் கல்கி. இதற்கு பிறகு எழுத்துலகில் ஒரு சூறாவளியாக உருவெடுத்தார் கல்கி. நாவல், கதை, கட்டுரை என எழுதி குவித்தார் கல்கி. அவரது கள்வனின் காதலி விகடனில் தொடராக வெளிவந்தது. வங்க மொழியில் நல்ல புலமை கொண்டிருந்த குமாரசுவாமி, நகைச்சுவை எழுத்துகளில் சிறந்து விளங்கிய தேவன் ஆகியோரை விகடனில் எழுத அறிமுகப்படுத்தினார். விகடனில் இருக்கும்போதுதான் விமானத்தில் இலங்கைக்கு பயணம் செய்து 12 வாரங்களுக்கு பயண கட்டுரையாக எழுதினார் கல்கி. ஆனந்த விகடனில் தொடராக வெளிவந்த தியாக பூமி நாவல் கே. சுப்பிரமணியம் இயக்கத்தில் திரைப்படமாக உருவானது. படத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்த நிலையில் படத்தை பிரிட்டிஷ் அரசு தடை செய்தது. கல்கி எழுதிய திரைப்பட விமர்சனங்கள் மிக கடுமையாக இருந்ததாக குற்றச்சாட்டுகள் உண்டு.
இந்த நிலையில் 1940ஆம் ஆண்டின் இறுதியில் ஆனந்த விகடனில் இருந்து விலகினார் கல்கி. இதற்கு பிறகு சதாசிவத்துடன் இணைந்து புதிய பத்திரிகையை துவங்க முடிவு செய்தார் கல்கி. இதற்கு நடுவில் மீண்டும் ஒரு தடவை சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றார். சிறையிலிருந்து கல்கி திரும்பிய பிறகு புதிய பத்திரிகை துவங்கப்பட்டது. கல்கி என்ற பெயரிலேயே 1941 இல் மாதமிருமுறை பத்திரிகையாக துவங்கப்பட்டு 1944லேயே வார பத்திரிகையாக மாற்றப்பட்டது. ஒரு கட்டத்தில் வாரம் 70,000 பிரதிகள் விற்கும் அளவுக்கு இந்தியாவின் முன்னணி பத்திரிகைகளில் ஒன்றாக கல்கி உருவெடுத்தது. இந்த காலகட்டத்தில் எஸ். வாசன், புதுமைப்பித்தன் ஆகியோருடன் தொடர்ந்து மோதி வந்தார் கல்கி. கல்கி விகடனில் இருந்தபோதும் சரி, கல்கியின் ஆசிரியராக இருந்தபோதும் சரி, தொடர்ச்சியாக ராஜாஜியை ஆதரித்து வந்தார். கல்கி துவங்கிய 6வது இதழில் பார்த்திபன் கனவு தொடராக வெளிவர ஆரம்பித்தது. இதற்கு பிறகு சிவகாமியின் சபதம் தொடராக வெளியானது. இந்த 2 சரித்திர நாவல்களும் பிற்காலத்தில் வெளிவந்த சரித்திர நாவல்களுக்கு முன்னுதாரணமாய் அமைந்தன. இந்த காலகட்டத்தில் தஞ்சை பெரிய கோவிலில் இருந்த கல்வெட்டுகள் தீவிரமாக படிக்கப்பட்டு சதாசிவ பண்டாரத்தார், நீலகண்ட சாஸ்திரி ஆகியோரால் சோழர்களின் வரலாறு வெளிவந்தது. இதனை பின்னணியாக வைத்து அவரது வாழ்நாள் சாதனையான பொன்னியின் செல்வனை எழுதினார் கல்கி. தமிழ் இதழியலில் சரளமான மொழிநடையை அறிமுகப்படுத்திய முன்னோடி கல்கி என்கிறார் மூத்த எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான வாசந்தி. பண்டித தமிழில் அநேகமாக எல்லோரும் எழுதி கொண்டிருந்த காலத்தில் பத்திரிகை ஒன்றை ஆரம்பித்து அனைவரும் ரசித்து படிக்கக்கூடிய சரளமான மொழியை கொண்டு வந்த முன்னோடி கல்கி என்று சொல்ல வேண்டும். ஒரு பத்திரிகையாளராக, எழுத்தாளராக, கலை விமர்சகராக, சிறை அனுபவம் பெற்ற சுதந்திர போராளியாக பல அவதாரங்களை எடுத்தவர். ஆடல், பாடல் என்று அவரை போல ஹாஸ்யமாகவும் ரசனையுடனும் இசை நிகழ்ச்சிகளையும் நாட்டிய நிகழ்ச்சிகளையும் எழுதியவர் வேறு எவரும் இருக்க முடியாது. அவரது அரசியல் தலையங்கங்களே பல வாசகர்களை ஈர்த்ததென்றால், அவரது தொடர் நாவல்கள் பல்லாயிரம் வாசகர்களை அவரது ரசிகர்களாக்கின. விமர்சகர்கள் பலர் அவரது நடையை கடுமையாக விமர்சித்தாலும் அவரை போல சுவாரஸ்யமாக வரலாற்று புதினங்களை எழுதியவர் யாரும் இன்று வரையில் இல்லை என்று சொல்லலாம். அவரது பொன்னியின் செல்வன் 5 பாகங்கள் கொண்ட மாபெரும் நாவல். வாசகர்களுக்கு இன்று வரை அதை படிப்பதற்கு அலுக்கவில்லை. இன்றும் அந்த நாவலின் விற்பனையை வேறு எவருடைய புத்தகமும் அணுக முடியவில்லை என்று அதை மீண்டும் மீண்டும் பதிப்பிக்கும் பதிப்பகத்தார்கள் சொல்கிறார்கள் என்கிறார் வாசந்தி. சில காலம் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த கல்கி 1954ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி சென்னையில் காலமானார். அந்த தருணத்தில் அவர் அமரதாரா என்ற நாவலை கல்கியில் எழுத துவங்கியிருந்தார். அவரது மறைவுக்கு பிறகு அவர் வைத்திருந்த குறிப்புகளை கொண்டு அதனை அவருடைய மகள் ஆனந்தி எழுதி முடித்தார். 55 வயதிலேயே மறைந்துவிட்ட கல்கி ஒரு குறுகிய காலகட்டத்தில் நிறைய எழுதியிருக்கிறார். தற்போது கிடைக்காமல் போய்விட்ட அவரது முதல் நாவலாக கருதப்படும் விமலாவோடு சேர்த்து கணக்கிட்டால் மொத்தம் 15 நாவல்களை எழுதியிருக்கிறார் கல்கி. சுமார் 75 சிறுகதைகளையும் எழுதியுள்ள கல்கி எண்ணற்ற கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். சினிமா, புத்தகம், இலக்கியம், அரசியல், சங்கீதம், நாடகம் என கல்கி ஈடுபடாத துறைகளே கிடையாது. 1990களின் பிற்பகுதியில் கல்கியின் படைப்புகள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. பல பதிப்பகங்கள் கல்கியின் படைப்புகளை தற்போது வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக அவரது பொன்னியின் செல்வன் நாவல் பல்வேறு பதிப்பகங்களால் பல 100 முறை வெளியிடப்பட்டுவிட்டது. மங்கள நூலகம் முதலில் அந்த நாவலை மொத்தமாக வெளியிட்டது. அதற்கு பிறகு நாங்கள் தான் வெளியிட ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்தில் கல்கியின் படைப்புகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டு பலரும் அந்த நாவலை வெளியிட்டார்கள். இருந்தபோதும் கல்கியின் நூல்களின் விற்பனை குறையவே இல்லை, அதிகரித்தபடிதான் இருக்கிறது என்கிறார் வானதி பதிப்பகத்தின் உரிமையாளர் வானதி ராமநாதன். தமிழ்நாட்டில் இப்போதும் பலரும் தங்கள் குழந்தைகளுக்கு பொன்னியின் செல்வன் நாவலில் வரும் பாத்திரங்களின் பெயரான அருள்மொழிவர்மன், நந்தினி, ஆதித்தன், பூங்குழலி ஆகிய பெயர்களை சூட்டுகின்றனர். பார்த்திபன் கனவு நூலுக்கு முன்னுரை எழுதிய பேராசிரியர் வையாபுரி பிள்ளை கல்கியின் எழுத்தை பற்றி பின்வருமாறு குறிப்பிட்டார். தூய தமிழ்ச் சொற்களை துருவி தேடுவதுமில்லை, வடமொழி சொற்களென்று தூர விலகியோடுவதுமில்லை. மிக தெளிவான நடை, உணர்ச்சி ததும்பும் நடை, வாசகர்களை உடன் கொண்டு செல்லும் நடை, சந்தர்ப்பத்திற்கும் பாத்திரங்களுக்கும் தக்க நடை. இக்காலத்துள்ள வசனகர்த்தர்களுள் முன்னணியில் நிற்பவர் இவ்வாசிரியர். 1944 வாக்கில் எழுதப்பட்ட இந்த பத்தியின் கடைசி வாக்கியம் இப்போதும் உண்மையாகவே இருக்கிறது.